நேரு பிரதமராக இருந்தபோது மத்திய அரசு இந்தி பேசாத மக்கள் மீது இந்தியை திணிக்கும் முயற்சியில் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. இந்தி திணிப்பை தீவிரமாக எதிர்த்து வந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் 1955ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் நாள் அன்று தேசிய கொடியை கொளுத்தும் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார். இதை அறிந்த பிரதமர் நேரு தமிழக முதல்வர் காமராஜரிடம், உங்கள் நண்பர் நாயக்கர் இப்படி தேசிய கொடியை கொளுத்தும் போராட்டத்தை அறிவித்துள்ளாரே, நீங்கள் அதை தடுக்க கூடாதா என்று கேட்டார். மத்திய அரசின் இந்தி திணிப்பு நடவடிக்கையில் சிறிதும் ஆர்வம் இல்லாதவராக இருந்த காமராஜர், நாயக்கர் எனக்குத்தான் நண்பரே தவிர இந்திக்கு அல்லன்னே என்று பிரதமர் நேருவிடம் கூறிவிட்டார். இந்தி திணிப்பால் நாட்டில் தேவையற்ற போராட்டங்கள் உருவாகும் நிலையை உணர்ந்த மத்திய அரசு இந்தி திணிப்பு நடவடிக்கையை உடனடியாக நிறுத்திக் கொண்டது. இந்தி திணிக்கப்படாது என்று மத்திய அரசின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் உறுதிமொழி அளித்ததை தொடர்ந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மேற்கொள்ளவிருந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொண்டது. எந்தவித போராட்டமோ அல்லது எதிர்ப்போ இல்லாமல் தனது மௌனத்தின் மூலம் மத்திய அரசின் இந்தி திணிப்புக்கு எதிராக வெற்றி கண்டவர் பெருந்தலைவர் காமராஜர்.